இன்றைய ஆன்மீக தகவல், அதாவது மந்திரங்களை பூஜையின் போது உச்சரிப்பு சரியாக இருக்க வேண்டும். அதனால்தான் பூஜை செய்வதற்கு நல்ல சமஸ்கிருதம் தெரிந்த பண்டிதர்களை, நாம் எந்த பூஜை செய்வதாக இருந்தாலும் நல்ல சமஸ்கிருதம் தெரிந்த பண்டிதரை அழைத்து பூஜை செய்கின்றோம். காரணம், மந்திரங்களிலே அதை உச்சரிக்கும் போது தவறுகள் ஏற்படக்கூடாது. மந்திரங்களை இரண்டாவது யார் வேண்டுமானாலும் பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம். இது பிராமணர்களுக்கு மட்டும்தான் என்று இல்லை, அதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பிராமணர்களுக்கு மட்டும் உரியதல்ல, எல்லோருமே இந்த மந்திர பயிற்சிகளை எடுத்துக்கொள்ளலாம். வீட்டிலே பூஜை செய்வதற்கு, அடிப்படையான பூஜைகளை செய்வதற்கு, ஒரு விநாயகர் பூஜையோ, ஒரு லக்ஷ்மி குபேர பூஜையோ, வாராவாரம் செய்கின்ற வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி பூஜையோ, இப்படி இந்த பூஜைகளை செய்வதற்கு நாம் இந்த மந்திரங்களை பயிற்சி எடுத்து தெரிந்து கொள்ளலாம், தவறில்லை. ஆனால் தவறாக உச்சரிக்கக்கூடாது. காரணம், மந்திர பிரயோகங்கள் தவறாக உச்சரிக்கப்படும் போது அது நமக்கு எதிர்மறையான ஒரு விஷயங்களை கொடுத்துவிடும். பூஜை செய்வதற்கான பலன்கள் கிடைக்காமல் போய்விடும். ஆகவே இன்றைய நாளிலே நாம் அதை பற்றி தான் பார்க்க போகின்றோம். மந்திரங்களை தவறுதலாக சொன்னால் அது நமக்கு எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும்? வீட்டிலே தினசரி நாம் செய்கின்ற பூஜையின் போது பயன்படுத்துகின்ற மந்திரங்களை தவறாக சொல்லிவிட்டால் நமக்கு ஏதேனும் தீய பலன்கள் ஏற்பட்டு விடுமா என அஞ்சுகின்றோம். மந்திரங்களை சரியாக உச்சரிப்பது என்பது நல்லது. அதே நேரத்திலே தவறாக உச்சரித்து விட்டால் அதனால் மிகப்பெரிய தீமைகள் ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்ச வேண்டாம். இதற்கு ஒரு சிறிய கதை. ஒரு குடியான மீனவர் இருந்தார். அந்த மீனவருக்கு அனுதினமும் போய் மீன் பிடித்து வந்து தன்னுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். அந்த ஊரிலேயே மிகப்பெரிய பண்டிதர் இருக்கின்றார். அந்த மிகப்பெரிய பண்டிதருக்கு காளி உபாசகர், அவர் அம்பாள் உபாசகர். அம்பாளை தினசரி வேத மந்திரங்களோடு தினசரி சகஸ்ரநாமம் படித்து அம்பாளுக்கு உரிய பூஜைகளை முறையாக செய்து தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்தி கொள்பவர். அவரும் இருக்கின்றார், இவரும் இருக்கின்றார். ஆனால் அந்த அம்பாள் இந்த குடியானவருக்கு காட்சி கொடுத்ததாக ஒரு வரலாறு உண்டு. அது நடந்த கதை என்று சொல்வார், நடந்த ஒரு விஷயம். அதுபோல எத்தனையோ இருக்கின்றது. தெய்வம் என்பது நாம் மனதால் தெய்வத்தை கட்டி போட வேண்டும், மந்திரத்தால் அல்ல என்று பெரியவர்கள் சொல்வார்கள். மந்திரத்தால் கட்ட வேண்டாம், மனதால் கட்ட வேண்டும். இறைவனுடைய திருவடியை கெட்டியாக நாம் பிடித்து கொண்டு விட்டால் நாம் சொல்கின்ற மந்திர உச்சாரணங்களிலே ஏதேனும் தவறு இருந்தாலும் அதனை மன்னித்து விடுவார் இறைவன் என்று உண்டு. ஆனால் தெரிந்தே நாம் தவறாக சொல்லக்கூடாது. பக்தியும் இல்லாமல் படோடாபத்துக்காக பூஜை செய்து அதையும் தவறாக உச்சரிக்கக்கூடாது. ஒரு செட்டியார் இருந்தார். இந்த செட்டியாருக்கு நிறைய பிரச்சனைகள், பொருளாதார ரீதியாக பெரும் பிரச்சனைகள். அதனால் குடும்பத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும். நாம் போய்விட்டால் நம்முடைய குடும்பம் கஷ்டப்படும். ஆகவே குடும்பத்தாரையும் தற்கொலை செய்து கொள்ள வைக்க வேண்டும் என்று அவன் மனதிலே முடிவு செய்து வீட்டிலே இருந்த தட்டுமுட்டு சாமான்கள் எல்லாவற்றையும் விற்று அரிசி, பருப்பு போன்றவற்றை வாங்கி கொண்டார். கூடவே கொஞ்சம் கொடிய விஷத்தையும் வாங்கி கொண்டார். அதாவது இறக்கும் நேரத்திலாவது குழந்தைகள் நன்றாக சாப்பிட்டு விட்டு பசியாறி மரணத்தை தழுவட்டும் என்று அவர் நினைத்தார். தற்கொலை என்பதே மிக மிக ஒரு மோசமான எண்ணம். இதை நான் ஊக்கப்படுத்துவதற்காக இந்த கதையை சொல்லவில்லை. ஆகவே குழந்தைகளாவது நன்றாக சாப்பிட்டு தங்களுடைய உயிரை விடட்டுமே என்று நிறைய மளிகை சாமான்களை எல்லாம் வாங்கி கொண்டு வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அந்த செட்டியாருடைய காதிலே அந்த ஊர் கோவிலுக்கு ஆதிசங்கரர் என்ற மகான் ஞானி ஒருவர் வந்திருக்கின்றார்,
அவரை தரிசனம் செய்தால் நம்முடைய கட்டங்கள் எல்லாம் விலகும் என்று அவர் காதிலே பட்டது. அதாவது மற்றவர்கள் பேசிக்கொண்டு செல்கின்றார்கள், நம் ஊருக்கு ஞானி வந்திருக்கின்றார், அவரை பார்த்தாலே நம்முடைய கட்டங்கள் தீரும் என்று அது அவருடைய காதிலே விழுகின்றது. உடனே இவருக்கு மனம் சற்று மாறுபடுகின்றது. மகா ஞானி வந்திருக்கின்றார் என்று சொல்கின்றார்களே, இந்த ஞானியை நாம் தரிசனம் செய்தால் நமது கஷ்டம் தீர்ந்து விடுமா என்கின்ற எண்ணத்திலே இந்த மளிகை சாமான்களோடு கோவிலை நோக்கி நடந்தார். அங்கே பரபிரம்ம ஸ்வரூபமாக அந்த சிவபெருமானே காட்சியளிப்பதைப் போல அந்த சங்கரரை கண்ணார கண்டார். நெஞ்சார தொழுது தன்னுடைய கட்டங்களை எல்லாம் கண்ணீரோடு அவரிடம் முறையிட்டார். இருட்டு இருக்கும் திசை நோக்கி வெளிச்சம் வருவது போல செட்டியாரை பார்த்துவிட்ட சங்கரர் அவரை பக்கத்திலே அழைத்து அன்னை பவானியினுடைய மூல மந்திரத்தை கொடுத்தார். இதை நம்பிக்கையோடு உபாசனை செய்து வா, உன்னுடைய கட்டம் தீரும் என்று அனுப்பி வைத்தார். பசியால் அழுதவனுக்கு ஒரு பால் பாயசம் கிடைத்தது போன்ற ஒரு சந்தோஷத்திலே வீட்டுக்கு வந்த செட்டியார் விஷத்தை தூக்கி எறிந்துவிட்டு ஆதிசங்கரர் கொடுத்த விஷயத்தை மனதிலே வைத்து கொண்டார். விஷத்தை தூக்கி எறிந்தார், ஆதிசங்கரர் கொடுத்த விஷயத்தை, அதாவது மந்திரத்தை மனதிலே வைத்தார். பூஜை அறையிலே அமர்ந்து மந்திர ஜபம் செய்ய ஆரம்பித்தார். சங்கரர் கொடுத்த முழு மந்திரத்தை அவரால் உச்சரிக்க இயலவில்லை. அந்த மந்திரத்திலே உள்ள பவானி என்ற வார்த்தையை மட்டும் அவரால் சரியாக சொல்ல முடிந்தது. ஆனாலும் செட்டியார் கவலைப்படவில்லை. முடிந்ததை சொல்லுவோம் என்ற எண்ணத்திலே பவானி 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 என பவானியினுடைய பெயரை தியானம் செய்ய துவங்கினார். பசியால் அழுத குழந்தைக்கு விண்ணிலே இருந்து இறங்கி வந்து பால் கொடுத்த கருணை வள்ளலான அன்னை பவானியால் இப்படி தன்னை நோக்கி கதறுகின்ற செட்டியாருக்கு அருள் செய்யாமல் இருக்க முடியுமா? செட்டியாருடைய துயரத்தை அவள் நீக்கினாள். ஆகவே மந்திரம் சரியாக சொல்கின்றோமா தவறாக சொல்கின்றோமா என்பது முக்கியமல்ல, ஆனால் அதை பக்தியோடு சொல்ல வேண்டும். நான் முன்னமே சொன்னது போல் மந்திரத்தை தவறாக உச்சரித்தால் அது நமக்கு எதிர்மறையான பலனை கொடுக்கும். எப்போது பக்தி இல்லாமல் படோடாபத்துக்காக அடுத்தவன் பார்க்க வேண்டும் என்பதற்காக பூஜை செய்தால் அப்போது தவறாக சொன்னால் நமக்கு எதிர்மறையான பலனை கொடுக்கும். ஆனால் உண்மையான பக்தியோடு அந்த மீனவன் என்ன செய்தான்? ஓம் காளி ஓம் காளி ஓம் காளி ஓம் காளி என்று காளி தேவியை மனதார அழைத்தான். மனதார அழைத்த அந்த மீனவனுக்கு அவனுடைய இல்லத்துக்கே வந்து அந்த தாய் அனுக்கிரகம் செய்தாள். அதுபோல இந்த செட்டியாருக்கு ஆதிசங்கரர் கொடுத்த அந்த மந்திரத்தை முழுமையாக சொல்ல முடியாவிட்டாலும் பவானி என்கின்ற அந்த நாமத்தை உருக உருக அந்த செட்டியார் சொன்னதால் தற்கொலை செய்து கொள்கின்ற நிலையிலே இருந்தவருக்கு அவருடைய கட்டங்கள் தீர்ந்து நிம்மதி பிறந்தது. ஆகவே பூஜை அறையிலே ஒரு 15 நிமிடம் அமர்ந்தாலும் இறைவனை மனதார நினைப்போம், துதிப்போம், அவனுடைய நாமத்தை சொல்லுவோம். இந்த கலியுகத்திலே நாமத்துக்குத்தான் மகிமை அதிகம். ஆகவே அதுபோல செய்வோம், வாழ்க்கையிலே உயர்வோம். நன்றி, வணக்கம்.